கேடெக் சோலார் அப்படிங்கிற கம்பெனியில் தான் நம்ம இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சோலார் மூலமாக வாட்டர் பம்ப்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இவங்களுக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம கம்பெனிக்குள்ளே போய் நம்ம சாரை போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ உங்களையும் உங்கள் கம்பெனியை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். வணக்கங்க சார். பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் விவசாயிகளுக்கு வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா கேடெக் சோலார் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறோம், பவோர்சத்திரங்கிற ஒரு இடத்துல. இப்போ நம்ம இங்கே இருந்து என்னென்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். எங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சோலார் வாட்டர் பம்ப் பிஸ்னஸ் பண்ணுறோம். இது விவசாயிகளுக்கு தேவையான வாட்டர் பம்பு, சோலார் இரிகேஷன் இது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல தரமான முறையில் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடந்த 2012 வந்து சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட சோலார் வாட்டர் பம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? அதான் நம்ம வந்து ஒரு 2012 ஏறக்குறைய ஒரு 9 வருஷத்துக்கு மேலவே வந்து இந்த சோலார் வாட்டர் பம்பிங் பிஸ்னஸில் இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக பேசிக்காகவே வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் உள்ள பர்சன். நான் எங்களுக்கும் வந்து விவசாய நிலங்கள் இருக்குது. அதில் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இபி சர்வீஸ் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோலாரில் வந்து இயக்கிறதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஒன்று பண்ணோம். அதில் இருக்கிற கஷ்டங்களை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக சோலார் சம்மந்தமாக வந்து தொடர்ந்து நம்ம அந்த பம்புக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்ததுலேருந்து அப்போ இந்த சோலார் ப்ராஜெக்டை எல்லா இருக்கிற விவசாயிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தரமான ப்ராஜெக்டாக ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பம்பிங் சிஸ்டத்தை கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அதன் அடிப்படையில் தான் வந்து சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு திருப்தியான ப்ராஜெக்டாக இப்போதைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா விவசாயிகளுக்கும் பண்ணி தந்துருக்கோம். சோலார் வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல தேவைப்படுது, எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இருக்குது சார்? இப்போ சோலாரை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இபி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்கள், என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி இபி சர்வீஸ் வாங்க முடியாத இடம், கோவில் நிலங்கள், அதுபோக அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே வந்து கூட்டுப்பட்டா இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் ஒருத்தர் மட்டும் தனியாக இண்டிவிஜுவலாக இபிக்கு போக முடியாத கட்டத்தில் அவங்க வந்து அந்த சோலார் ப்ராஜெக்ட் மூலமாக பண்ணிக்கிறதுக்கு முற்படுவாங்க. இல்லைனா வந்து நிலமே வந்து அவங்களோட பூர்வீக நிலமாக இருக்கும், பட்டாவில் அவங்களோட பேர் கூட்டாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள், மலை அடிவாரம், ஆற்று ஓரத்தில் வந்து என்ஓசி கிடைக்காது, அந்த மாதிரி இடங்கள். அதுபோக இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் கிடைக்கும், அக்ரி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்கள், ஆயில் இன்ஜின் வச்சு பம்பிங் பண்ணுற இடங்கள், இப்போ ஆற்றுக்குள்ளேருந்து தண்ணி அடிக்கிறது, இல்லைனா வந்து ஒரு டேம்லேருந்து தண்ணி எடுக்கிறது, இல்லைனா ஹில்ஸில் இப்போது உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த ப்ரைவேட் ஃபாரஸ்ட்டில் வந்து இபி சர்வீஸ் போல் நட்டி கொண்டு போக முடியாத இடம் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துக்குமே சோலார் ப்ராஜெக்ட் ஒரு நல்ல தரமான முறையில் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டாக பண்ணி தரோம். இது சொல்கிறீங்களா, இதில் வந்து இது விவசாயத்துக்கு மட்டும்தான் இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமா, இல்லை நார்மலாக இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? ஆமாம் சார். இதுவே பொறுத்தளவில் சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்டை பொறுத்தளவில் விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் தண்ணியை மட்டுமே அதிகமாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களான இப்போ சோலார் மூலமாக இயங்கக்கூடிய வாட்டர் பம்பிங்கை வந்து மினரல் வாட்டர் பிளான்ட்டு, ஒரு டையிங் யூனிட்டு, அதுபோக மைன்ஸ், இந்த க்ரஷர்லேருந்து தண்ணி வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இடங்கள். அது மட்டும் இல்லாமல் மீன் பண்ணைகள், இந்த பெய்டு இபி சர்வீஸு இல்லைனா டீசல் கன்சியூம் பண்ணி தண்ணியை மட்டுமே மூலதனமாக பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்மளோட சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் ஒரு தரமான முறையில் பண்ணி கொடுக்கலாம் சார். இப்போ எல்லா கிளைமேட்டுக்குமே ஒத்து போகுமா, இல்லை என்னென்ன கிளைமேட்டுக்கெலாம் இதை யூஸ் பண்ண முடியும், இல்லை என்னென்ன பேனல் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி அதோட கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்கள். இதை பொறுத்தளவில் சோலார் ப்ராஜெக்டை பொறுத்தளவில் ஒரு லோ கிளைமேட் இருக்கிற இடத்துலையும் நல்ல அவுட்புட் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பேனல் செலக்ட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பேனல் போக வந்து மோட்டார்ஸும் வந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சோலாருக்குன்னே டெடிகேட்டிவான மோட்டார்ஸ் இருக்குது. அந்த மோட்டார் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஒரு 30% எஃபிஷியன்சி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹைக் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பாலிகிறிஸ்டலின், மோனோகிறிஸ்டலின் இந்த மாதிரி ஒரு 2 விதமான பேனல் இருக்குது. இதில் வந்து நம்ம மோனோகிறிஸ்டலின் பேனல் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பேனலை பொறுத்தளவில் லோ கிளைமேட்டில், அதோட ஃபேக்ட்ரி டெம்பரேச்சர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 27 டிகிரியில் வந்து அது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மெத்தடில் தான் அதோட டெஸ்டிங் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேனல்ஸ் யூஸ் பண்ணும்போது க்ளவுடியாக இருக்கிற டைம்லேயும் கூட ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டாக நம்ம பண்ண முடியும். பேனலில் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதுக்கு வந்து வாரண்டிலாம் எப்படி சார்? எத்தனை வருஷம் வாரண்டி? இது எப்படி மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? ஆமாம் சார். இதை பொறுத்தளவில் வந்து வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி பண்ணுற வாரண்டிக்கும் நம்ம பண்ணுற வாரண்டிக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஏன்னா வந்து டெடிகேட்டிவாக இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு தரமான சோலாருக்குன்னே பிரத்யேகமான வாட்டர் பம்ப் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் நம்மளோட நேம்லேயே வந்து ஓஇஎம் பண்ணி பண்ணுறோம். பம்பு மேனுஃபேக்சரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜ்காட்லேருந்து வாங்கிக்கிறோம்.
இந்த பம்போட ஸ்பெசிஃபிக்கான வாரண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்என்ஆர்இ சர்டிஃபிகேஷனோட தான் அந்த பம்ப் நம்ம வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா கவர்மெண்ட் ஆர்டரில் வரக்கூடிய பம்ப், உதாரணத்துக்கு இந்த பஞ்சாயத்து போர்டு, பிடபிள்யூடி, அக்ரிகல்ச்சர், ஏஇடி டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் இது. இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி நமக்கு தர்றது 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தர்றாங்க. இந்த 3 வருஷ வாரண்டியை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபார்மருக்கு தர்றோம். ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் என்னைக்கு பண்ணுறோமோ அதுலேருந்து அவங்களோட ஆன்சைட் வாரண்டியாக 3 வருஷம் வாரண்டி கவர் பண்ணி கொடுக்குறோம். பம்ப் அண்ட் டிரைவ் 2 விஷயத்துக்கு. சோலார் பேனலை பொறுத்தளவில் 25 இயர்ஸ் வாரண்டி சோலார் பேனலோட மேனுஃபேக்சரிங் கம்பெனியே தர்றாங்க. ஸோ வாரண்டியை பொறுத்தளவில் எந்த இஷ்யூ இருக்காது. 3 வருஷத்துக்கு அந்த பம்ப் எல்லாமே வந்து எங்களோட பம்பு மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு அதுக்கு சர்வீஸ் அண்ட் பேக்கப் எல்லாமே நம்மளே கொடுத்துட்றோம். 3 வருஷம் சர்வீஸில் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி கொடுப்பீங்க? இல்லை அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணி கொடுப்பீங்க? இப்போ இதுக்கு வாரண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார்மர் ஒரு கஸ்டமருக்கு ஒரு 3 HP ஒரு 300 அடியில் இல்லைனா 500 அடியில் ஒரு பம்ப் லோவரிங் பண்ணி கொடுத்துருக்குறோம்னா, உதாரணத்துக்கு ஃபார்மர் வந்து இப்போ கரூரில் இருக்கலாம், இல்லைனா திருச்சியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ என்டையர் தமிழ்நாட்டில் எந்த எண்டில் இருந்தாலுமே ஓவர் த நைட் வந்து ஒரே பஸ் ட்ராவலில் அவரோட இடத்துக்கு நம்ம போய் சேர்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஒரு மத்தியானத்துக்குள்ளே எங்களுக்கு கால் லாகின் பண்ணுறாங்க ஃபார்மர், இல்லைனா காலையில் ஒரு 10 மணிக்கு தோட்டத்துக்கு போயிட்டு பம்ப் ஆப்ரேட் ஆகலை அப்படின்ட்டு எங்களுக்கு லாகின் கொடுக்குறாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எங்களோட சர்வீஸ் பர்சன் அவங்களோட எண்டுக்கு போகிறதுக்கு தயாராக ஒரு பம்ப் அண்ட் ஒரு கண்ட்ரோலர் மட்டும் கையில் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. இந்த பம்ப் அண்ட் கண்ட்ரோலரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ல இருந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கும்போதே பம்பா கண்ட்ரோலரான டிசைட் பண்ணிடுவோம். இன்கேஸ் வந்து பம்பா மோட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு மோட்டர் ஸ்பேர் மோட்டர் கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஸ்பேர் மோட்டர் வந்து எல்லா மோட்டருக்குமே யூனிவர்சலாக மேட்ச் ஆகக்கூடிய மோட்டர். இப்போ 3 HPனா 3 HP உதாரணத்துக்கு ஒரு 100 ஃபீட்லேருந்து அப் டு 700 ஃபீட் வரைக்கும் ஒரே சேம் மோட்டர் தான். ஸோ எந்த மோட்டர் வேணாலும் எதில் வேணாலும் கப்பல் பண்ணிக்கிற மெத்தடில் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து ஒரு மோட்டரு வந்து எங்கள் சர்வீஸ் பர்சன் கையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்களோட மோட்டரை வந்து வெளியில் லிஃப்டிங் பண்ணிட்டு அந்த மோட்டர் கம்ப்ளைண்ட்னா மோட்டரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதோட சீரியல் நம்பரை அவங்களோட வாரண்டி சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம மேப்பிங் பண்ணி மறுநாளே வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பிடுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு நாள் இன்டர்வலில் அவங்களோட பயிர்களுக்கு எல்லாமே தண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம சர்வீஸ் பேக்கப் கொடுத்துட்றோம். சரிங்களா? இது வந்து அதை தாண்டி நம்ம ஒரு ஆஃப்டர் 3 இயர் வாரண்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டர்லையோ இல்லைனா கண்ட்ரோலர்லையோ என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் பண்ணுறோம். இந்த வாரண்டி டைமில் வந்து நம்ம எந்த சார்ஜஸும் பண்ணுறது இல்லை. இப்போ உங்கள்ட்ட இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது? எங்களோட கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டைரக்ட் ஆர்டர் தான், ரெஃபரன்ஸ் ஆர்டர் மட்டும் தான் நம்மளோட கம்பெனிக்கு வர்றதுங்க. இப்போ ரெஃபரன்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் ஏற்கனவே நாங்கள் எக்ஸிஸ்டிங் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அவங்களே வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயே இருந்து நமக்கு வீடியோலாம் எடுத்து அவங்களோட சேனலில் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த யூடியூப் சேனலோட வீடியோஸை பார்த்துட்டு தான் நமக்கு ரெஃபரன்ஸ் ஆர்டர் நிறைய கிடைச்சிருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்ததன் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் தான் நம்மகிட்ட வந்து எல்லா ஃபார்மர்ஸுமே வர்றாங்க. அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் நாங்கள் எப்படி தர்றோம்னா, எக்ஸிஸ்டிங் எங்களோட இன்ஸ்டாலேஷன் இருக்குது இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தாலுக்கில் கண்டிப்பாக எங்களோட பம்பு ஒரு பம்ப் ஆப்ரேட்டில் இருக்கும். அந்த பம்போட டீட்டெயில் அந்த ஃபார்மரோட டீட்டெயில் அவங்களோட லொக்கேஷன் எல்லாமே ரெஃபரன்ஸ் வர கஸ்டமருக்கு நம்ம தந்துடுறோம். அந்த ரெஃபரன்ஸ் வர்ற கஸ்டமருக்கு நம்ம தந்துடுறத வச்சுட்டு அவங்களே டைரெக்டாக போய் அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்கிட்ட வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட திருப்தியின் அடிப்படையில் தான் நம்மகிட்ட ஆர்டர்ஸே பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லா ஃபார்மருமே எங்களோட ஃபார்மர்ஸ் ஹாப்பி ஃபார்மர்ஸ். எங்களோட யூடியூப் சேனலுமே 2 சேனல் இருக்குது. அந்த சேனல்ஸ்லேயுமே வந்து எங்களோட எவ்ரி இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் இருக்குது. அந்த எவ்ரி இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்லையுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபார்மரும் எப்படி எங்கிட்ட வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க, எந்த ரெஃபரன்ஸில் உள்ளே வந்தாங்க, இப்போ வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிற ப்ராஜெக்டோட திருப்தி எல்லாமே வந்து அவங்களே வந்து இண்டிவிஜுவல் வாலண்டியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையிலே வந்து நீங்கள் மற்றவங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் சார். சரி, இப்போ சோலார் ப்ராஜெக்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்களும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பண்ணுறீங்க. ஸோ இப்போ மற்ற ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சார், அதாவது உங்கள்கிட்ட பண்ணுறதுக்குள்ள சிறப்பு என்ன சிறப்பு? கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ வந்து சோலார் வாட்டர் பம்பிங் பிஸ்னஸில் பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு 1000 பம்புக்கு மேலே பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இதில் என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பித்து வந்து ஒவ்வொரு ஆர்என்டி என்னென்ன கம்பெனி என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி அடிப்படையில் தான் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து BMSங்கிற டெக்னாலஜியில் பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனைஸ் மோட்டார், இந்த மோட்டரை பயன்படுத்தி தான் வந்து நம்ம சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு SSஆல ஆன பம்ப் அண்ட் மோட்டார்ஸ். இது வந்து நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கிற அவைலபிலிட்டி மோட்டரை காட்டிலும் வந்து நல்ல லைஃப் டைம் வரக்கூடிய பம்பாக நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் வாட்டர் பம்பிங்கில் நம்ம எல்லாமே தனித்துவமாக பண்ணுறோம். இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், லைட்னிங் ரிசீவராக இருக்கட்டும், எர்த்திங்காக இருக்கட்டும்,
பம்பிங்காக இருக்கட்டும், அதுபோக மோட்டார் செலெக்ஷனாக இருக்கட்டும், டிரைவ் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு அட்வான்ஸ்டு மாடல் இன்னும் ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னென்ன வருமோ அதை எல்லாத்தையுமே இப்போ வந்து ஃபார்மருக்கு நம்ம அட்வான்ஸாகவே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அதை நம்ம வந்து கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி அந்த அதில் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பண்ணுற சோலார் ப்ராஜெக்டில் கொடுக்குற ஸ்ட்ரக்சரை காட்டிலும் 2லேருந்து 3 மடங்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரோட ஹைட்டும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி ஒரு விண்ட் வெலாசிட்டிக்கு தாங்குற மாதிரி ஒரு நல்ல தரமான சோலார் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றோம். லைட்னிங் ரிசீவரு, எர்த்து, இது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ஒர்க் ஷாப்பில் இண்டிவிஜுவல் மேனுஃபேக்சரிங் பண்ணி பெர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட தண்ணீர் தேவை எவ்வளோதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க சார்? ஆமாம் சார். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு எஸ்டிமேட் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது வந்து அவங்களோட நிலம் எவ்வளோ இருக்குது, அவங்களோட போரோட ஆழம் எவ்வளோ, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மோட்டர் கொடுக்கலாம், என்ன மாதிரிங்கிறத ஓவரால் ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொட்டேஷன் எஸ்டிமேட் பண்ணுறோம். அந்த கொட்டேஷன் எஸ்டிமேட் பண்ணதில் இருந்து அவங்க வந்து எஸ்டிமேட் வேல்யூக்கு வந்து அவங்க ஓகே நீங்கள் வந்து சைட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து சைட்டை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அப்படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை ஹெச்பி மோட்டர் கொடுக்கலாம், எவ்வளோ டெப்த்தில் லோவரிங் பண்ண போகிறோம், அவங்களுக்கு இவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விளக்க சொல்லிடுறோம். சொன்னதுக்கு அப்புறமும் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கஸ்டமரே நீங்கள் சொன்னதை விட அதிகமாக வருதுங்கிற அளவுக்கு நம்மளோட பம்போட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம் சார். இந்த சோலார் பம்பிங் மூலமா என்ன மாதிரியான பாசனங்கள்லாம் சார் பண்ணிக்கலாம்? இப்போ சோலார் வாட்டர் பம்பிங் மூலமா எலக்ட்ரிக்கல் மோட்டர் மூலமா என்னெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பம்பிங்ல வந்து ஒரு தனித்துவமான பம்பிங் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சார். உதாரணத்துக்கு ஒரு 5 ஹெச்பி மோட்டர் எடுக்கிறாங்கன்னா 1200 அடி வரைக்கும் கூட போய் அந்த தண்ணியை எலக்ட்ரிக்கல் மோட்டர் எடுக்கிறத விட ஒரு 10% அதிகமாகவே நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். சோலார் வாட்டர் பம்பிங் மூலமா நேரடி பாசனம், அதாவது ஃப்ளட் இரிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, நேரடியாக வாய்க்கால் வெட்டி பாசனம் பண்ணுறது, அந்த மாதிரி இரிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல அவுட்புட் கொடுக்குற மாதிரி பம்ப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லரு, ரெயின் கன்னு, ரெயின் ஹோஸு, மிஸ்ட் ஃப்ளோயிங்கு, இந்த கோழி பண்ணைகளுக்கு தேவையான அந்த மிஸ்ட் ஃப்ளோயரு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து சோலார் பம்பிங்கில் பண்ணி கொடுக்கலாம் சார். இப்போ சார் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட என்கொயரியாக கேட்டு அதை ஆர்டராக கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் சார் முடிச்சு கொடுப்பீங்க? சரி, இப்போ நம்மளை பொறுத்தளவில் ஒரு என்கொயரி உள்ள வருது அப்படின்னா அன்றைக்கே வந்து ஒரு வித்தின் ½ அன் ஹவருக்குள்ளே அவங்களுக்கு வந்து கொட்டேஷன் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அவங்க வந்து எஸ்டிமேட்டை பார்த்துட்டு அவங்களோட சைட் கண்டிஷனை பார்க்க வர சொல்லி அட்வான்ஸ் பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸ் என்னைக்கு பண்ணுறாங்களோ அதுலேருந்து நம்மளோட டீமோட மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு மினிமம் வந்து ஒரு 3 நாளையிலேருந்து 1 வாரத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து வேலை முடிச்சு கொடுக்குற மாதிரி பார்ப்போம். இது வந்து ஒரு சைட்டில் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா 1 டேலே வந்து அந்த கஸ்டமரோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்குள்ளே வந்து தண்ணி எடுத்து கொடுத்து வேலை முடிக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் சார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டைமில் ஒரு 4 ஆர்டர் 5 ஆர்டர் மொத்தமாக வருது அப்படின்னா அதை எப்படி சார் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? நல்ல கேள்வி சார். கண்டிப்பாக இது என்னென்னா நம்மகிட்ட வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் எங்கிட்ட வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆர்டர் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 1 வீக்கில் வந்து ஒரு 10 ஆர்டர் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் நம்மகிட்ட வந்து ஒர்க் ஸ்டாப் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் டீம் நம்மகிட்ட வந்து 3 டீம் இருக்கிறாங்க. பெர் டே 3 இடத்துல பம்பு மாட்டக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து இன்ஸ்டாலேஷன் டீம் இருக்குது. அந்த பெர் டே 3 இடத்துல பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒர்க்கு ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எவ்ரி இன்ஸ்டாலேஷன் மத்தியானம் 2 மணிக்குள்ளே அவங்க வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து லஞ்சே வந்து எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு குவாலிட்டியாக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மெம்பரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ப்ரொஃபஷனல் டூல்ஸும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ வந்து இன்ஸ்டாலேஷனை பற்றி வந்து நம்ம கம்பெனியை பொறுத்தளவில் ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் ஒரு பெர்ஃபெக்டான இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறதுல என்றைக்குமே வந்து சலிப்பே எடுத்துக்கிட மாட்டோம். அந்த இன்ஸ்டாலேஷன் தான் ஒரு பொருளோட தரத்தை வந்து லாங் ஸ்டாண்டிங்காக கொண்டு போகக்கூடியது அப்படிங்கிறது மற்ற எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி சோலார்லேயும் ஒரு நல்ல ஒரு தரமான இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறோம் சார். இப்போ இந்த சோலார் வாட்டர் பம்ப் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை இது ரிலேட்டடாக விவசாயிகளுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம வந்து மெயின் திங் வந்து சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயத்துக்கு தேவையான ஒரு கம்பைன்ட் சோலார் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ். இப்போ சோலார் ஃபென்சிங் பண்ணுறோம். வனவிலங்குகளோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தங்களோட விவசாய நிலங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு சோலார் ஃபென்சிங் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து பவர் இழுத்துட்டு போய் பண்ண முடியாத இடங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணுறோம். அது போக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, இல்லைனா வந்து புதுசாக லேண்ட் எடுத்துருக்குறாங்க, அந்த லேண்ட் வந்து ஒரு 5 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குது, அதில் ஒரு ஷெட் அமைப்போடு அது மேலே சோலார் பண்ணணும்னாக்க கூட நீங்கள் ப்ரைவேட்டில் வெளியில் பண்ணுற ரேட்டை காட்டிலும் ஒரு நார்மலான நல்ல ரேட்டுக்கு குவாலிட்டியான ஜிஐ மெட்டீரியல் வச்சு ஒரு பெர்ஃபெக்டான தரமான ஒரு ஷெட் ஒர்க் மாதிரி
பண்ணி கொடுத்து அந்த ஒரு ரூமாவே அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அது மேல கூட சோலார் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கம்பைன் ப்ராஜெக்டா பண்றோம் சார். இந்த செட் அமைப்பு கூட அந்த சோலார் ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ அது ஏதாச்சும் நம்ம வந்து இப்போ நேரில் போய் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா சார். ஆக்சுவலா நம்மளோட சோலார் செட்டப்பே வந்து ஒரு ஹைட்டான ஒரு ஷெட் அமைப்போட தான் இருக்கும். ஒரு மினிமம் உயரம் 7 அடியில இருந்து 9 அடி வரைக்கும் ஹைட்டான அப்பியரன்ஸோட தான் வந்து நம்மளோட சோலார் பேனல்ஸ் மவுண்ட் பண்ணி நம்ம சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணி தந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷெட் ரூமாவே கன்வெர்ட் பண்ணி கேட்குற ஃபார்மருக்கும் பண்ணி கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. நம்ம ஆஃபீஸுக்கு நியர் அபவுட்டே வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதோட சைட் விசிட் வேணால் நேரில் போய் பார்க்கலாம் சார். சார் அப்போ நேரடியாக நம்ம விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி சைட் விசிட்டே பார்த்துடலாம் சார். கண்டிப்பாக சார். சைட்டில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு தரமான இன்ஸ்டாலேஷனை விவசாயிகளுக்கு காமிச்சு தந்துடுவோம் சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக பேசியிருந்தோம் பார்த்தீங்களா சைட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சைட்டுக்கே வந்தாச்சு. இதுதான் நம்ம சைட்டோட ஓனரு. ஸோ இவங்கள்ட்ட வந்து நம்ம டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம கேட்டுக்கலாம். சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பேர் அருண்குமார் சார். நான் வந்து இங்கே வள்ளியூர் பக்கத்தில் பற்றப்புறங்களில் மாவடி ரோட்டில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. சரிங்க சார். மொத்தம் நம்ம இது ஏக்கர் வந்து மொத்தம் 20 ஏக்கர் நம்ம வந்து பயிர் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணோம். சரிங்க சார். அதில் சோலார் வந்து மூலிமா வந்து நம்ம இந்த சோலார் ஷெட்டு வந்து அமைச்சதில் இது வந்து 5 HP 350 அடியில் வந்து நீர்மட்டம் கிடைச்சிது நமக்கு. சரி, இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று ஒரு இது வந்து நல்லா செஞ்சு கொடுத்ததுனால இன்னொரு ஒரு ஷெட்டு ஒன்று அமைச்சிருக்கோம். அது வந்து 5 HP 400 அடியில் நீர் மட்டம். அது மொத்தம் நம்ம 20 ஏக்கருக்கு இது போதுமான அளவாக இருக்குது. நம்மளுக்கு வாட்டர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம 5 ஏக்கராக பிரிச்சிருக்கோம். வந்து மாடாடு ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்கிறதுனால ஒரு 5 ஏக்கர் ஆட்டுக்கு 5 ஏக்கர் மாட்டுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து தீவன பில்லில் போட்டுட்ருக்கோம். இதுக்கு போதுமான வாட்டர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது. சர்வீஸ் எங்கள்கிட்ட பக்காவாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு வந்து எமர்ஜென்சி எதாக இருந்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு வந்து செஞ்சு தராங்க. சரி, இப்போ அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்கல்ல, ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருந்தது? எத்தனை நாள் எவ்வளோ நேரத்தில் முடிச்சு கொடுத்தாங்க? ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அது பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருந்துச்சு. அவங்க சொன்ன டைம் கரெக்டாக வந்து ரீச் பண்ணாங்க. ஒர்க்கிங் வந்து நம்மள எதுவுமே எந்த விஷயத்தையும் நம்ம எதிர்பார்க்கல. அவங்க மெட்டீரியல் முதல் கொண்டு எல்லாமே அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் டிலே பண்ணவே இல்லை. அவங்க இது வரலங்கிற அந்த இதுவே கிடையாது. வந்து எங்களுக்கு ஒரே நாளில் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 1 டேல இவங்க முடிச்சு கொடுப்பாங்கன்னு எங்களால் நம்பவே முடியல. யாரும் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. அந்த லெவலுக்கு இவங்க வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம கேட்ட மாதிரி அவங்க வந்து கரெக்டாக ரொம்ப இது நம்ம அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கேட்டோம். அவங்க சோலார் மேலே ஷெட்டு போட தான் வந்தாங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி கேட்டனால அதுவும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பக்காவாக இருந்தது. அவங்க இது ஒரு நாளில் வந்து யாருமே நம்பலை. இந்த சைடு போனவங்க கூட கேட்டுட்டு போனாங்க, என்ன காலையில் பார்த்தோம் ஒன்றுமே இல்லை, இப்போ போனால் ஷெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. அந்த லெவலில் பக்காவாக இருந்துச்சு அவங்க ஒர்க். அதாவது ஷெட்டும் போட்டு ஷெட்டு மேலே சோலாராக போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் எல்லா ஒர்க்குமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்களை பொறுத்த முடியும். ஒரு நார்மலான ஒரு ஃபார்மை வந்து புதுசாக ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு ஷெட்டு ரூம், அதாவது ஹெச்பிக்கு தகுந்தாப்பில் இப்போது ஈவன் 1 ஹெச்பின்னா ஒரு 11க்கு 10 அந்த ரேஞ்சில் ஆரம்பித்து 5 ஹெச்பி வரைக்கும் வந்து சைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ரூம் சைஸ் வந்துடும். ஏன்னா நம்பர் ஆஃப் பேனல் அடுக்கிறதுக்கு தகுந்தாப்பில் ரூம் ஸ்டோரேஜ் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபார்ம் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியலாக அவங்க ஒரு ரூம் கட்டுறதுக்கு உண்டான செலவையுமே நம்ம வந்து ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு ஒரு பக்கா குவாலிட்டியில் நம்ம ரூம் கன்வெர்ட் பண்ணி அது மேலே சோலார் பேனல்ஸ் மவுண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ சோலாருக்கு உண்டான ப்ராஜெக்ட் காஸ்ட் தனி, நம்ம இந்த ஷெட்டுக்கு உண்டான எஸ்டிமேட் தனியாக கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த சோலார் போடணும்னு நீங்கள் முடிவு எடுத்ததுக்கப்புறம் நிறையா கம்பெனிஸ் இருந்துருவோம். ஸோ அதில் வந்து நம்ம கேட்டது தான் வேணும்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் எந்த இதை வச்சு முடிவு பண்ணீங்க? எப்படி கேட்கறது கரெக்டான கேள்வி. ஓகே, 5 கம்பெனி போல நாங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கணும். கொட்டேஷன் வாங்கல ரேட் வைஸ்லையும் சரி குவாலிட்டி வைஸ்லையும் வந்து இவங்க பெட்டராக இருக்கிறதுனால இவங்களை நாங்கள் சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாளில் செஞ்சு கொடுப்பாங்கங்கிறது யாராலையும் முடியாத ஒரு விஷயம். இவங்க சோலார் ஒர்க்கையும் முடிச்சுட்டு இந்த ஷெட் ஒர்க்கையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஒரே நாளில் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க.